ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, நேர்மையாக இருப்பவர்களுக்கு கஷ்டங்கள் வருவது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேர்மை என்று வந்துவிட்டாலே, அதாவது நீதி, நேர்மை, நாணயம் அப்படின்னு சொல்லுவா. இதைத்தான் நம்முடைய தர்மமானது வலியுறுத்தி சொல்கிறது. நம்முடைய தர்மத்தின்படி அனைவரும் நீதி, நேர்மை, நாணயத்தை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்றா. தர்மம் என்று வந்துவிட்டாலே அங்கே சங்கடங்கள் என்பது வந்து சேரும் தான், இதிலே சந்தேகமே இல்லை. அதனால தான் தர்ம சங்கடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவா தெரியுமா. அதர்ம சங்கடம் என்கின்ற ஒரு வார்த்தையே கிடையாது தானே. ஏனென்றால் அதர்மமான வழியிலே நடப்பவர்களுக்கு அந்த நடக்கும் பொழுது சங்கடங்கள் என்பது வரவே வராது, தடைகள் என்பது வராது. ஏன்னா அங்கே தடை வரும்போது அதை எப்படி வேணால் கிராஸ் பண்ணி போகலாம், தர்மத்தை மீறி நடக்கலாம் எனும் பொழுது அவர்களுக்கு சங்கடங்கள் வருவதில்லை. ஆனால் இறுதியில் அவர்கள் அடைகின்ற பலன் என்பது அவர்களுக்கு உபயோகப்படுவதில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தர்மமான வழியிலே நடக்கும் பொழுது, அந்த நீதி, நேர்மை, நாணயத்தை கடைபிடிக்கும் பொழுது அங்கே சங்கடங்கள் வருவது என்பது இயற்கை தானே, கஷ்டங்கள் வருவது என்பது இயற்கை தானே. இப்படி புரிஞ்சுக்கலாமே. அதாவது தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது, நேர்மையான வழியிலே நடக்கும் பொழுது இறுதியிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார்கள் அல்லவா. ஒரு உயர்ந்த இடத்தினை அடைய வேண்டும் என்று சொன்னால், அழகா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஒரு மலையை ஏற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் நிறைய தடைகளை பார்த்துத்தானே ஆக வேண்டும், கஷ்டப்பட்டுதானே ஆக வேண்டும். மலையை ஏறி அந்த உச்சியை அடைய வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி ஆகணும். ஏறும் பொழுது நம்முடைய உடம்பும் வலிக்கும், நிறைய தடைகளை எல்லாம் பார்ப்போம், கஷ்டத்தினை எல்லாம் பார்ப்போம் தானே. ஆனால் இறுதியிலே பலன் என்பது எப்படி கிடைக்கிறது? உயர்ந்த இடத்திற்கு சென்று விட்டோம், அங்கே குன்றிலிட்ட விளக்காக எல்லோருக்கும் பயன்படும்படியாக நாம் ஒளி வீசி கொண்டிருப்போம் அல்லவா. ஆனால் அதே நேரத்திலே ஒரு பாதாளத்துக்கு போகணும்னு சொன்னால், ஒரு கீழிறங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சரிவான பாதையிலே வேகமாக அப்படியே சல்லுன்னு கீழே இறங்கிடலாம்ல, கஷ்டமே இல்லாமல், தடைகளே இல்லாமல் அப்படியே சறுக்கி கொண்டே கூட வந்து விடலாம். ஆனால் இறுதியிலே பலன் என்று சொல்லி பார்த்தால் அது அதல பாதாளத்திற்குள் தானே தள்ளி இருக்கும். அங்கே எரியக்கூடிய விளக்கிற்கு அது என்னதான் வெளிச்சம்ங்கிறது இருந்தால் கூட அது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்காதல்லவா. அது பள்ளத்திற்குள் சென்று அதுவும் அணைந்து விடும், மற்றவர்களுக்கும் பயன்படாமல் தானே போகும். அதுதான் அந்த அதர்ம பாதை, அதாவது நேர்மையற்ற பாதை என்று புரிந்து கொள்ளலாம். ஆக நேர்மை என்று வந்து விட்டாலே அதனை கடைபிடிப்பது என்பது இந்த கலியுகத்தை பொறுத்தவரை சற்று கஷ்டமான விஷயம்தான். நிறைய தடைகள் வரும், இடைஞ்சல்கள் வரும். இவை அனைத்தையும் எவன் ஒருவன் கடந்து நிற்கிறானோ அவனால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், அவனால் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். அவனே இந்த உலகத்திலே மகாத்மா என்று போற்றப்படுவார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நேர்மையா நடக்கணும், அந்த தர்மத்தை பின்பற்றி நடக்கணும்னு சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குத்தான் இறைவனை தியானிக்க வேண்டும். இது போன்ற தடைகள் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு சோதனைகளை நீதான் தந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய வலிமையையும் அவற்றை தாண்டக்கூடிய ஒரு சக்தியையும் எனக்கு நீ தருவாயாக என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நீதி, நேர்மை, நாணயம் என்று வந்துவிட்டாலே அதற்குரிய அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நவகிரகத்திலே குரு என்கின்ற கிரகத்தினை சொல்கிறார்கள். அந்த வியாழன் என்கின்ற அந்த கோள் தான் இது போன்ற குணங்களை தரவல்லது. எப்படி நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குருவினுடைய அனுகிரகம் என்பது கண்டிப்பாக தேவை. நேரடியாக நான் எப்படி சார் ஒரு குருவினுடைய அருளை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்ன, குரு மகான்களாக வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அந்த நீதி, நேர்மை, நாணயத்தை கடைபிடித்துத்தான் குரு என்கின்ற ஆச்சாரியன் என்கின்ற ஒரு
இடத்தினை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாதத்தை சரணடைந்து விட்டாலே போதும், அவர்கள் காட்டிய வழியிலே நடந்தாலே போரும். அந்த குருவினுடைய அனுகிரகத்தோடு, குருவினுடைய அருளாசியோடு நம்மாலும் நிச்சயமாக அந்த தர்மத்தை கடைபிடித்து அந்த உயர்ந்த நிலையை சென்று அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற தடைகளும் கஷ்டங்களும் வருவது சகஜம்தானே. தர்மத்திற்கு சங்கடம் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். மீண்டும் ஒருமுறை எல்லோரும் சொல்கின்ற, அதாவது மகாபாரதத்திலே வருகின்ற அந்த வரிகளை நினைவூட்டுகிறேன். எப்படி? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆயினும் தர்மமே வெல்லும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த தர்மமே வெல்லும் என்பதை மட்டுமே நினைவிலே கொண்டு நேர்மையோடு நடக்க நாமும் முயற்சிக்க வேண்டும். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.